செந்தமிழே உயிரே நறுந்தேனே, என் நாவினுக்குள் நீ நலம்தானே. உன்னை போற்றி பாடவோ இந்த ஆயில் போதுமோ. உன்னையே தினம் எண்ணியே நான் வளர்கிறேன் என்பது உண்மையே. நம்பி வந்தேன் உன்னையே, உயரத்தில் நீ தென்னையே. உன் புகழ் அளக்கும் இந்த விண்ணையே, என் தமிழ் அன்னையே. உம்மையும் இந்த அவையோரையும் வணங்குகிறேன். சமத்துவத்தில் கல்வியின் பங்கு. இந்த பொருள் பொதிந்த கருத்தை பேசுவதற்கு இந்த இடம் சரிதானா என பலமுறை என்னுள் கேள்வி எழுப்பி பின்பு தெளிந்தேன். நான் சொல்லப்போகும் இந்த வாசகத்தின் ஆழத்தை நீங்கள் உணர்ந்தால் அது புரியும். நாம் எத்தனையோ பொது இடங்களுக்கு சென்றிருப்போம், அங்கெல்லாம் பதிவு செய்யப்படாத ஒரு வாசகம் நம் பாட புத்தகத்தில் அட்டையை திருப்பியவுடன் முதலில் இருக்கும். தீண்டாமை ஒரு மனித தன்மையற்ற செயல், தீண்டாமை ஒரு பெருங்குற்றம். இதை ஏன் பொது இடங்களெல்லாம் பதிவு செய்வதை விட மாணவர்கள் கையில் இருக்கும் புத்தகத்தில் பதிவு செய்ய வேண்டிய அவசியமும் கட்டாயமும் என்ன என்றால், சமத்துவத்தை கல்வியால் மட்டும்தான் வழங்க முடியும் என்பதே இதன் ஆழம். ஆம், ஆணுக்கு பெண் உயர்வில்லை, பெண்ணுக்கு ஆண் உயர்வில்லை. மேல்மக்கள் கீழ்மக்கள் என்பது சாதியில் இல்லை, பிறப்பால் உயர்வு தாழ்வு ஏதும் இல்லை. அனைவரும் சமம், அதுதான் சமத்துவம். இதை நிச்சயம் புரிய வைக்க நமக்கு ஒரு ஆயுதம் வேண்டுமல்லவா? அந்த அழிக்க முடியாத ஆயுதம்தான் கல்வி. இவ்வளவு சொல்றீங்க, நாம் சமத்துவத்தில் முழுமையாக முன்னேறி விட்டோமா என்றால் நிச்சயம் இல்லை. ஆனால் இதுவரை நாம் அடைந்த அனைத்துமே கல்வியால் என்றால் அது மிகையாகாது. சாதியின் அடிப்படையில் நீ தாழ்ந்தவன் என எங்கெல்லாம் புறம் தள்ளப்பட்டாரோ அதே இடத்தில் மனதில் வெறியை வைத்து கொண்டு இடைவிடாது படித்து, பாகுபலி படத்தில் வரும் பல்லாளத்தேவன் சிலைக்கு முன்பு எப்படி பாகுபலியின் சிலை மிக உயர்ந்து நின்றதோ அதே போல தன்னை அவமானப்படுத்தியவர்கள் முன்பு தானும் உயர்ந்து தன் சமுதாயத்தையும் உயர்த்தி சமத்துவத்தையும் உயர்த்தி இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்தை வடித்து கொடுத்த அண்ணல் அம்பேத்கரை கேட்டால் சமத்துவத்தில் கல்வியின் பங்கு எத்துணை பெரியது என்று தெரியும். சரி, பாலின சமத்துவத்தை மற்றும் நாம் அடைந்து விட்டோமா என்றால் ஆரம்ப காலங்களில் நிச்சயம் இல்லை. அடுப்பூதும் பெண்களுக்கு படிப்பு எதற்கு என்ற காலத்தில், பெண்கள் கல்வி கற்க கூடாது என்ற காலத்தில், பெண்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காத காலத்தில், எட்டும் அறிவினில் ஆணுக்கு பெண் இளைப்பிள்ளை கான் என்ற மகாகவி வாக்கிற்கு இணங்க தன்னந்தனியாக ஒரே ஒரு பெண்ணாக ஆண்களுக்கு நடுவில் ஆண்களுக்கு இணையாக படித்து முதல் மருத்துவர் பட்டம் பெற்ற முத்துலட்சுமி அம்மையாரை கேளுங்கள், இந்த பாலின சமத்துவத்தில் கல்வியின் பங்கு எத்துணை பெரியது என்று. இந்த சமுதாயத்தின் நகர்வு, இந்த சமுதாயத்தின் முன்னேற்றம், இந்த சமுதாயத்தின் வளர்ச்சி என அனைத்தையும் தீர்மானிக்கும் சக்தி கல்வி ஒன்றுதான். நீங்கள் கவனித்திருந்தால், பல ஊடகங்களில் நீங்கள் செய்திகளை நன்கு கவனித்திருந்தால், எங்கெல்லாம் சாதி மதம் இனம் மற்றும் பாலினத்தாலோ நிறத்தாலோ உடல் அமைப்புகளாலோ நாம் ஏற்றத்தாழ்வுகளை சந்திக்கிறோமோ அங்கெல்லாம் கல்வியின் தாக்கம் சற்று குறைவாகத்தான் இருக்கும் என்பேன். இதை வேறறுக்க நீங்கள் கையில் எடுக்க வேண்டிய ஒரே ஒரு மிக சிறந்த சரியான ஆயுதம் கல்விதான். நான் இப்படியாக சொல்லி இதை நிறைவு செய்கிறேன். எது வலிமை? நம்மிலும் மெளியாரை நமக்கு நிகராக பாடுபட செய்வதே நாம் வலிமை அடைவதற்கான ஒரே வழி என்று நமக்கு பொது உடைமை சமத்துவத்தை கற்றுக் கொடுத்தது இந்த கல்விதான். அண்ணல் அம்பேத்கரை உயர வைத்ததும், முத்துலட்சுமி அம்மையாரை வளர்த்ததும், இன்னும் எத்தனையோ ஆளுமைகளை நமக்கு இந்த உலகம் சமநிலையோடு திரும்பி பார்க்க வைத்ததும் கல்விதான் என்றால் அதற்கு மாற்று கருத்தே இல்லை. இதை எதற்காக இந்த இடத்தில் இந்த மேடையில் நான் பதிவு செய்கிறேன் என்றால், நீங்கள் வருங்கால இந்தியாவின் தூண்கள். நீங்கள் இந்த கல்வி என்ற ஆயுதத்தை கையில் ஏந்தி சமத்துவத்தோடு உங்கள் பாதையை நீங்கள் வழிநடத்தி சென்றால் மிக உயரிய இடத்திற்கு செல்வீர்கள் என்பதில் எந்த ஒரு ஐயமும் இல்லை. வாய்ப்பளித்த அவையத்திற்கும் இந்த அவையோருக்கும் நன்றி, வணக்கம்.